சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். சிற்றின்பம் பேரின்பம் என இரண்டு வழிகள் உள்ளன. இதில் பேரின்ப வழியை தேர்ந்தெடுப்பவன் ஞானியாகிறான். ஆன்மாவை அடைவதற்கான தகுதி எது? பார்வையை உள்ளே திருப்பி ஆன்மாவை அடைய வேண்டும் என்ற ஆவல்தான் அதற்கான தகுதி. இந்த ஆன்மாவை பார்க்க வேண்டும், உணர வேண்டும். ஆனால் நமது கண்களால் அதை காண முடியாது. தூயவர்களால் மட்டுமே அதை காண முடியும். இந்த வான்வெளி மண்டலம் முழுவதும் தேடினாலும் பிறப்பு இறப்புக்கான விடை கிடைக்காது. அதை நமக்குள்ளே தேட வேண்டும். நம் உடம்பினுள் உள்ள அற்புத எந்திரத்தை ஆராய்ந்தபோது பிரபஞ்ச இரகசியத்தை அதற்குள் கண்டார்கள். பல கோடி உயிர்களை நாம் பார்க்கிறோமே, அவையெல்லாம் என்ன? ஒரே இறைவனின் பல கோடி பிரதிபிம்பங்கள்தான் இவை. நாம் இறைவனிடமிருந்து வேறுபட்டவர்கள், நாம் வேறு இறைவன் வேறு என்ற நினைப்பு இருக்கும் வரை இந்த உலகம் துக்கம் நிறைந்ததாகவே இருக்கும். ஒருவன் மற்றொருவனுக்கு ஏன் தீமை செய்கிறான்? தனக்கு வரவேண்டிய இன்பத்தை மற்றொருவன் பறித்து விடுவானோ என்ற அச்சம்தான் காரணம். நானே அனைத்து உயிர்களுமாகி இருக்கிறேன். இதை அனுபவத்தில் உணர்ந்துவிட்டால் எனக்கு மரணம் ஏது? எனக்கு அப்பால் வேறு எதுவும் இல்லையே. எல்லா கைகளின் மூலம் நீ உழைக்கிறாய், எல்லா கண்களின் மூலம் நீ காண்கிறாய், பல கோடி உயிர்களின் மூலம் வாழ்வதும் நீதான். காலின் கீழ் நெளியும் புழு முதல் மிக உயர்ந்த தேவன் வரை எல்லா உயிரினங்களின் உடல்கள் பலவானாலும் ஆன்மா ஒன்றுதான். நான் ஏன் பிறரை நேசிக்க வேண்டும்? ஏனெனில் அவர்களும் நானும் ஒன்றல்லவா? இதனால்தான் அனைவரிடமும் அன்பாயிருக்க வேண்டும். நான் எல்லையற்றவன் என்ற அனுபவம் உண்டான உடனேயே உண்மை அன்பு தோன்றும், பயம் மறையும், துயரங்களெல்லாம் ஒழியும். நான் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவன், இறைவனிடமிருந்து வேறுபட்டவன் என்ற இந்த எண்ணமே இன்ப துன்பத்திற்கு முற்றிலும் காரணம். எல்லா உயிர்களையும் நேசிக்கும் மாறாத அன்பும் இரக்கமும் ஆனந்தமும் மனிதனை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி விடுகின்றன. பயம் ஒழிகின்ற அன்றுதான் முடிவற்ற இன்பமும் எல்லையற்ற அன்பும் நெஞ்சில் இடம்பெறும். ஆன்மா என்ற நிலையில் உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. அதுதான் பல்வேறு உடல்கள் மூலம் பல்வேறு ஆன்மாவாக பிரதிபலிக்கிறது. பிரபஞ்ச ஆன்மாவாக இருப்பது எதுவோ அதுவே நீ. நீ இறைவனின் அம்சம் அல்ல, முழுமை. இறைவனாகிய முழுமை நீயே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓர் உடம்பு. இதற்கு பின் பிரபஞ்ச மனமும் அதற்கு பின் பிரபஞ்ச ஆன்மாவும் உள்ளன. தானே தானாக நிற்கும் இந்த ஆன்மா எங்கும் நிறைந்தது. ஏனெனில் இதற்கு உருவம் இல்லை. காலம் இடத்தால் இது கட்டுப்படுத்தப்படாதது. உடலுக்கும் மனதிற்கும் உள்ளே அழியாத உண்மை பொருள் உள்ளது. இந்த பொருளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பழைய காலத்தில் கடவுளை மக்கள் வெளியே தேடி அதனால் பயனில்லை என்று கண்டு பின்பு அவரை தனக்குள்ளேயே தேடி கண்டு கொண்டார்கள். ஞான ஆராய்ச்சி நமக்கு இன்பம் தரட்டும், நம்மை காக்கட்டும், நமக்கு ஆற்றலை தரட்டும். நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போம். மனதின் கோணல்கள் எல்லாம் நிமிர்ந்தவுடன், இதயத்தின் முடிச்சுகளெல்லாம் அறுபட்டவுடன் மனிதன் இறப்பற்றவன் ஆகிறான். மனதை அலைக்கழிக்கும் ஆசைகளெல்லாம் அடங்கிய பின் இறக்கும் இயல்புடைய மனிதன் இறப்பற்றவன் ஆகிறான், பிரம்மத்தை அடைகிறான். ஒன்றேயான அந்த பரம்பொருளை யார் தனக்குள் காண்கிறானோ அவனுக்கே பேரின்பம் உரியதாகும், வேறு யாருக்கும் அல்ல. கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் மாறுதலற்ற ஒன்றை யார் அறிகிறானோ அவனுக்கே பேரின்பம் கிடைக்கிறது. உணர்வற்ற இந்த உலகில் உணர்வு பொருளான பரம்பொருளை யார் அறிகிறானோ
அவனுக்கே பேரின்பம் கிடைக்கிறது. ஒன்றேயான இந்த பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாக இருந்தாலும் வெளியே உள்ள தூய்மையின்மை அதை பாதிக்காது. வெளியே பார்க்க வேண்டும் என்ற கண்களின் ஆர்வத்தை குறைத்து உள்ளே பார்ப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுக்கு அப்பாற்பட்ட அழிவே இல்லாதவன் யாரோ அவனை அறிவதால் மட்டுமே நாம் மரணத்திலிருந்து தப்ப முடியும். நீ பயப்படாதே, விழித்தெழுந்து முயற்சியில் ஈடுபடு, லட்சியத்தை அடையும் வரை நில்லாதே. பாவச் செயல்களை செய்பவன், மனம் அமைதி பெறாதவன், சஞ்சலம் உடையவன், தியானம் செய்ய இயலாதவன், இவர்களால் ஆன்மாவை அடைய இயலாது. வேதங்களை ஓதுவதாலோ கூர்ந்த அறிவாலோ ஆன்மாவை அடைய முடியாது. ஆன்மா யாரை தேடுகிறதோ அவனே அதை அடைவான். சிறியதில் சிறியதாகவும் பெரியதில் பெரியதாகவும் உள்ள இறைவன் எல்லா உயிர்களின் இதய குகையில் உறைகிறான். நீ எதை அறிய விரும்புகிறாயோ அந்த ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது உடல் அழிந்தாலும் அழிவதில்லை. யாரை காண மனிதன் பல வகை துறவுகளை மேற்கொள்கிறானோ அவனது பெயரை நான் சொல்கிறேன். அதுதான் ஓம். இதுவே அழிவில்லாத பிரம்மம். ஆசிரியர் தெளிந்த ஞானம் இல்லாதவராக இருந்தால் சீடன் 100 முறை உபதேசம் கேட்டாலும் ஆன்மாவை உணர முடியாது. அறியாமையில் மூழ்கி போகங்களில் உழல்பவனுக்கும் மிருகங்களுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். பரம்பொருளுடன் ஒன்றுபடுவதே உபநிடதம் நமக்கு காட்டும் ஒரே கருத்து. இந்த உலகமும் அதன் நாடகமும் மாயை, இவை இறைவன் அல்ல. நீங்கள் சுதந்திரமாக இருக்கும்போது மாயையில் மாட்டிக்கொள்ளாமலே விளையாடலாம். இப்போது நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தியை பின்பற்றி இறைவனின் பாதங்களின் அருகே நின்று கொண்டாலும் மாயை உன்னை பாதிக்காது. நாம் இந்த உலகமென்னும் மனவசியத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் வெளி எல்லையை கடந்து ஞானம் என்ற பகுதியில் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் என்னும் இந்த இந்திரஜாலத்தை இறைவனே உருவாக்கி விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த ஜாலங்களை உருவாக்கும் சக்தியே மாயை. எல்லாம் மனமயக்கம். மனிதன், மிருகங்கள் எல்லாமே மனவசியத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பதால் ஒரே மாதிரி காண்கிறோம். பிரபஞ்சம் முழுவதுமே மனவசியத்திற்கு உள்ளாகி இருப்பதாக வேதாந்த தத்துவம் கூறுகிறது. இதற்கு காரணம் யார்? நாமே. உனது மனத்தை வசப்படுத்தி இங்குள்ள புத்தகங்களை இல்லை என்று நம்ப செய்துவிட்டால் நீ 1 வருடம் இங்கு இருந்தாலும் அதை காண முடியாது. நீங்களே உங்களை மனவசியத்தில் ஆழ்த்தி கொண்டு உங்களை ஆண், பெண் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறீர்கள். சொர்க்கம், நரகம் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையும் கூட மனமயக்கமே என்று வேதாந்தி கூறுகிறான். இந்த உலகம் உண்மை என்றால் சொர்க்கம், நரகம் போன்றவையும் உண்மையே. அவைகள் மனவசியம் என்றால் இதுவும் மனவசியமே. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற மனவசியத்தில் என்னை ஆழ்த்தி கொண்டால் இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்வதாக காண்கிறேன். சச்சிதானந்த வடிவினரான பரம்பொருளே உண்மை. இந்த கனவுகளிலிருந்து விடுபட விரும்புபவரும் அவரே. சொர்க்கம் என்பது ஒரு கனவு, நரகம் என்பது இன்னொரு கனவு. இவ்வுலக வாழ்க்கை என்று எதை அழைக்கிறோமோ அதுவும் ஒரு கனவுதான். சொர்க்கம், நரகம் போன்ற முட்டாள்தனங்களை எல்லாம் விட்டுவிடுவதுதான் அறிவுள்ள சிந்திக்கத் தெரிந்த மனிதனுக்கு அழகு. சொர்க்கம் போக வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் கனவு கண்டவர்கள் இறந்த பின் கனவு கண்ட சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது. அது எங்கும் நிறைந்தது. அது நீங்களே. நீங்கள் எங்கும் இருக்கிறீர்கள். சொர்க்கத்தில் தேவ உடலில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க கோடிக்கணக்கான மக்களால் வழிபடப்பட வேண்டும் என்று விரும்புவதும் மனமயக்கம்தான். தனியாக நில்லுங்கள்,
கனவுகளிலிருந்தும் மனமயக்கத்திலிருந்தும் விடுபட்டு சுதந்திரராக இருங்கள். இந்த மனவசியத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் இறைவன் அவற்றால் மயங்குவதில்லை. சாதாரண ஆன்மாக்கள் அதில் மயங்கி விடுகின்றன. இதுவரை யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் இறக்கவும் இல்லை. எல்லோரும் மனவசியத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். மனவசியம் உங்களை விட்டு அகலுமானால் அதன் பிறகு ஒரு மலையே உங்கள் மீது விழுந்தாலும் கவலைப்பட மாட்டீர்கள். ஏனெனில் அதுவும் ஒரு மனமயக்கம்தானே. மகான்களையும் சாதாரண மக்களையும் எப்படி பிரித்து அறிவது? மகான்களால் தீமை செய்ய முடியாது, நன்மையை மட்டுமே செய்ய இயலும். உலகின் உண்மை ஒரு கணம் அனுபூதியில் உணரப்பட்டு விட்டால் அதன் பிறகு நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஏமாற மாட்டாய். நீங்கள் மனவசியத்திலிருந்து விடுபட்டால் நீங்கள் ஓர் உடம்பு, ஆண் பெண் போன்ற எண்ணங்கள் எல்லாம் அதனுடன் சேர்ந்தே விலகிவிடும். நீங்கள் பரம்பொருளுடன் ஒன்றுபட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அனுபூதியில் உணர வேண்டும், அவ்வளவுதான். எதிலிருந்து இந்த உலகம் வெளிப்பட்டுள்ளதோ, எதன் மீது இந்த நாடகம் நடைபெறுகிறதோ அதுவே பரம்பொருள். உண்மையில் நாம் அவருடன் ஒன்றுபட்டவர்கள். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மா நானே. பசு, நாய், மனிதன், அரசன் எல்லோரிலும் இருப்பவன் நானே என்பதை மகான் உணர்கிறார். உண்மையை தரிசித்த பின் உன்னிடமிருந்து இருள் அகன்றுவிடும், சந்தேகங்கள் அகன்றுவிடும், செயல்களெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்திற்கும் அப்பால் பொன்னிற பேரொளி திகழ்கிறது. அவரே பிரம்மம். அனைத்தையும் அறிபவரும் ஆன்மாவும் அவரே. யாருடைய இயல்பு பேரானந்தமோ, யார் மரணமில்லா பெருநிலையாக உளர்கிறாரோ அவரை முனிவர்கள் மேலான ஞானத்தின் மூலம் காண்கிறார்கள். உடம்பின் இரத்த குழாய்கள் எல்லாம் இதயத்தில் கூடுகின்றன. அந்த இதயத்தில் ஓம் என்னும் மந்திரத்தை தியானம் செய். நமது ஆன்மாவை பிரம்மத்துடன் ஒன்றுபடுமாறு செய்ய வேண்டும். நீயே அவன் என்பதை உணர்வதன் மூலம் இதை செய்ய வேண்டும். அந்த மேலான பரம்பொருள் எல்லோரின் உள்ளேயும் உரைகிறார். அவரை அறிபவன் தலையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகிறான். எங்கு சென்றால் மறுபடி பிறக்க வேண்டாமோ, எந்த இடத்தில் மாற்றங்கள் இல்லையோ அந்த இடத்தை அறிய மேலோர்கள் விரும்புகிறார்கள். உலகத்தை துறந்து புலன்களை அடக்க கற்றுக்கொண்டவர்கள் இறந்ததும் சூரிய கிரணங்கள் வழியாக சென்று பரம்பொருள் வாழும் உலகை அடைகிறார்கள். மாறாத இந்த பரம்பொருளிலிருந்தே பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. முதலில் பரம்பொருளில் ஆசை எழுகிறது, பிறகு எல்லா உலகங்களும் தோன்றின. மகான்கள் அந்த பரம்பொருளை காண்கிறார்கள். அவரை காண்பதே மேலான ஞானம். பரம்பொருளுக்கு கண்கள், காதுகள், கால்கள் இல்லை. அது எங்கும் நிறைந்தது, தனியானது. அதிலிருந்தே எல்லாம் வெளிவந்துள்ளது.